அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் 27 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 27 தொகுதிகள் சென்னையில் மயிலாப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி தொகுதி, ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி தொகுதி, திருப்பூர் தெற்கு, உதகை, அவினாசி, கோவை வடக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 27 தொகுதிகளில் திருச்செந்தூர் மற்றும் வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோயில், விளவங்கோடு, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், ஆவடி, திருவாரூர் ஆகிய தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி தொகுதியிலும், ராசிபுரம் தொகுதியிலும், ராமநாதபுரம் தொகுதியிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 27 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதில் விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி மற்றும் சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், தர்மபுரி, போலூர், செஞ்சி, ரிஷிவந்தியம் ஆகிய தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் மற்றும் விருத்தாச்சலம், விழுப்புரம் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில், விருத்தாச்சலம் மற்றும் பெரம்பூர், சென்னை பெரம்பூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட இருக்கிறது. இதே போல கீழ்வேலூர் தொகுதி, சேலம் மேற்கு, தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் 11 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடி, திருவையாறு, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருப்பத்தூர் ஆகிய தொகுதிகளில் குக்கர் சின்னத்தில் அமமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மடத்துக்குளம், பூந்தமல்லி, ஓட்டப்பிடாரம் மற்றும் திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, சென்னையில் சைதாப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் அமமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் மற்றும் கும்பகோணம் ஆகிய தொகுதிகளில் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என அறிவித்திருக்கிறது. பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சென்னையை அடுத்த பல்லாவரம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் பாரிவேந்தரின் ஐஜேகே கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் அனைத்தும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல புரட்சி பாரதம் கட்சிக்கு ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்ட கேபி குப்பம், கீழ் வைத்தியநான் குப்பம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவற்றிற்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய அந்த 27 தொகுதிகளை தான் இப்போது நாம் பார்க்கிறோம். சென்னையில் மயிலாப்பூர் தொகுதி, இதே போல திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் மற்றும் மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, திருப்பூர் தெற்கு, உதகை மற்றும் கோவையில் அவினாசி, கோவை வடக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தென் மாவட்டங்களில் திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம் மற்றும் நாகர்கோயில், விளவங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருவண்ணாமலை தொகுதி, தஞ்சாவூர் தொகுதி மற்றும் ஆவடி, திருவாரூர் ஆகிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக போட்டியிடும் அந்த 27 தொகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியும், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியிலும், ராமநாதபுரம் தொகுதியிலும், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. இதே போல சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை தொகுதியும், மதுரை தெற்கு தொகுதியும், விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் தொகுதியிலும் அங்கு பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை விக்கிரவாண்டி, சோளிங்கர் மற்றும் மயிலாடுதுறை, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், தர்மபுரி, போலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி,
ரிஷிவந்தியம் ஆகிய தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில், விருத்தாசலம் ஆகிய தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. இதே போல திருவாரூர் மாவட்டத்தில் கீழ்வேலூர் தொகுதி மற்றும் சேலம் மேற்கு, தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், சேலம் வடக்கு, சென்னையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். 18 தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல டிடிவி தினகரனின் அமமுக நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி தொகுதி, தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தொகுதி, தஞ்சை மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி தொகுதி, திருவையாறு தொகுதி, சிவகங்கையில் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய தொகுதிகளிலும் அமமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மடத்துக்குளம் தொகுதியில் அமமுக போட்டியிடுகிறது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம், திருச்சி மேற்கு தொகுதி, சைதாப்பேட்டை தொகுதிகளில் அமமுக இந்த முறை போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் சைதாப்பேட்டை தொகுதியில் அமமுக போட்டியிடுகிறது. இதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதி, ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் மற்றும் கும்பகோணம் ஆகிய தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சி, பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி பல்லாவரம் தொகுதியிலும் குன்னம் தொகுதியிலும் போட்டியிடுவோம் என 2 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஜேகே தொகுதி போட்டியிடும் 2 தொகுதிகளை தொடர்ந்து புரட்சி பாரதம் கட்சி, ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சி கீழ் வைத்தியநாதன் குப்பம் என்ற கேவி குப்பம் தொகுதியில் இந்த முறை கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதியில் இந்த முறையும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சி கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடும். ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி அங்கு ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையம் பொது தொகுதியில் தமாமுக இந்த முறை போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அதிமுக 169 இடங்களில் இந்த முறை களத்தில் இறங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி இதுவரை ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைத்து தொகுதிகளையும் ஒப்பீடு செய்த பின்னர் கூட்டணி கட்சிகளுக்கு அனைத்து தொகுதி ஒப்பீடு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது அந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 இடங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் அங்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தொகுதி போட்டியிடக்கூடிய மற்ற கட்சிகள் தொடர்பான விவரங்கள் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இதைத் தொடர்ந்து அதிமுக போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளின் விவரங்களும் இன்னும் சில நிமிடங்களில் முழுமையான விவரங்கள் அறிவிக்கப்படும். அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் 170 தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்ட சூழ்நிலையில் இந்த முறை அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமையாக நிறைவடைந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.